பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலியமாய் வசனத்தோடு உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை ஆண்டவர்களோடு பேசும்படியாய் அடியனுக்கு வெளிப்படுத்தினார். இந்த நாளிலே இந்த வார்த்தையை பேசுவோம். ஒரு குட்டி செய்தியாக ஆண்டவர்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவது, நம் வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், அது மேற்கொள்ள முடியாது, சோர்ந்து போயிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாருன்னா எல்லாத்துக்கும் பதில் உண்டு. மகனே மகளே, சோர்ந்து போகாத. உன்னை குறித்து, உன் பிள்ளையை குறித்து, உன் வேலை ஸ்தலத்தை குறித்து, எல்லாத்துக்கும் குறித்து நான் ஒரு திட்டம் வச்சுருக்கிறேன்ப்பா, அது வரைக்கும் நீ காத்துரு அப்படின்னு ஆண்டவர் கூட பார்த்து சொல்கிறாருங்க. நம்மளால் காத்திருக்க முடியல தானே? எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ போராட்டம் இல்லை, எப்படிங்க நான் மேற்கொண்டு வெளியே வர முடியும்? ஆண்டவர் ஈஸியாக சொல்லிவிடுவார். ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையில் அவ்வளோ போராட்டம் இருந்ததுங்க. ஓடி ஓடி ஒளிந்தார், ஆனால் கர்த்தரை விடலை. அவர் சொல்கிற வரைக்கும் காத்திருந்தார். ஆடு மேய்த்திருந்த தாவீது ராஜாவாக மாற்றினார். ஏன்னா கர்த்தருக்காக அவர் காத்திருந்தாராம். கழுகு செட்டைகள் எடுத்து உயர பறக்கிற மாதிரி பறந்து அவருடைய வாழ்க்கையை ராஜாவாக மாற்றினார். உங்கள் வாழ்க்கை அப்படி மாறப்போகுதுங்க. எப்பொழுதுனா காத்திருக்கும் போது எல்லாத்துக்கும் பதில் கிடைக்குங்க. இந்த வசனத்தை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்கள். முதலாவது இந்த வசனத்தை ஒரு 4 வசனத்தை காணித்து நம்ம கடந்து போகலாம். ஆபாக்கூக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. குறித்த காலத்திலே தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்காக காத்துரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதே இல்லை. பாருங்க எப்படி பாருங்க, குறித்த காலம். உன்னை குறித்து ஒரு காலம் வச்சிருப்பார் ஆண்டவர், உன் பிள்ளையை குறித்து ஒரு காலம். அதுக்கு ஒரு காலத்தை குறித்து வச்சுக்கிறாருங்க. நம்ம அதுக்குள்ளே நடக்குமா? நடக்காதுல்ல. அதை சொல்றாரு, குறித்த காலத்தில் தரிசனம் வைக்கப்படுது. உன்னை குறித்து ஒரு தரிசனம் வச்சுக்கிற மகனே மகளே, உன்னை குறித்து ஒரு தீர்மானம் வச்சுக்கிறேன். நம்ம தாய் தாப்பட்டவளை பற்றி என் பிள்ளையை குறித்து தீர்மானம், என் பிள்ளை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் வைப்பேன். அதே மாதிரி ஏசு சொல்றாரு, உங்களை பார்த்தா உங்களை குறித்து ஒரு தீர்மானம், ஒரு திட்டம், உன்னை உயர்த்த போகிற ஒரு திட்டத்தை ஆண்டவர் இந்த நாளில் வெளிப்படுத்துகிறார். குறித்த காலத்தில் தரிசனம் வைக்கப்பட்டிருக்குது, முடிவிலே அது விளங்கும். நான் என்ன நாள் வச்சுனால அது விளங்கும்பா. ஏன்பா சோர்ந்து போய் உட்காந்துக்கிற? சோர்ந்து போகாத, சோர்ந்து போகாத மகளே மகளே, நான் உன்னை குறித்த ஒரு திட்டம், தீர்மானத்தை வச்சுக்கிறேன். அது முடிவில் விளங்குது. பொய் சொல்லாதப்பா. எல்லாம் சொல்கிற வார்த்தை பொய் சொல்லிட்டு போடும். ஏசு சொல்கிற வார்த்தை பொய் சொல்லவே சொல்கிறாரு. என் வார்த்தை ஒன்றும் தரையிலிருந்து வீணாய் போனதில்லைன்னு சொல்கிறாரு. இந்த கேட்குற உங்களுடைய வாழ்க்கையில் எந்த காரியம் வீணாக போகாதுங்க. குறித்த காலம் வரைக்கும் காத்து, நிச்சயமாக பதில் வரும். அது தாமதித்தாலும் அது தடைப்படுவதே இல்லை. தடைப்படாதுங்க. ஏசு சொல்லிட்டாருன்னா தடையாது. பரலோகத்தில் தேவன் ஒருவனுக்கு கொடுத்தால் வழியே வேறொன்றும் ஒருவனும் பெற்றுக்கொள்ள முடியாதுங்க. நான் கொடுக்கணுன்னா கூட ஏமாத்திடுவேன், நீ கொடுக்குன்னா என்ன ஏமாத்திடுவேன், எல்லாரும் ஏமாத்திடலாம். ஆனால் ஏசு ஏமாத்துவது அல்ல. அவர் நீதியின் தேவன். அவர் தான் உங்களை பார்த்து சொல்றார், குறித்த காலத்தில் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், பொய் சொல்லாது, அது தாமதித்தால் அது காத்தது நிச்சயமாய் வரும். நிச்சயமாக வாழ்க்கையில் தேடி வரப்போகுதுங்க. இந்த வசனத்தை கேட்குற, இந்த வீடியோ பார்க்குற உங்கள் குடும்பத்தில் இப்படியாப்பட்ட சோர்ந்த நிலைமையில் அமர்ந்திருக்கலாம். ஆண்டவர்னால உங்களுக்காக பேசுகிறார். தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் வேலை ஸ்தலத்தை குறித்து, என்னென்ன காலத்தில் நீ சோர்ந்து போயிருக்கோ அதெல்லாம் கர்த்தர் அவர் ஆசீர்வதிக்க போகிறார். முடிவு கொடுக்க போகிறார். முடிவு உண்டு, எல்லாத்துக்கும் பதில் உண்டு பண்ணுறாரு. நீ ஒரு நாள் காத்துறதுக்கு உனக்கு பதில் உண்டு தம்பி, பயப்படாத, சோர்ந்து போகாத அப்படின்றாரு. அதே இன்னொரு வசனத்தை கூர்ந்து கவனிப்போம். சங்கீதம் 62:1 சொல்லப்படுகிறது. சங்கீதம் 62:1. தேவனையே நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது, அவராலே ரட்சிப்பு வரும். பாருங்க எங்க அமர்ந்திருக்குதான் தாவீதுடைய ஆத்மா. எங்க அமர்ந்து ஆண்டவரே நோக்கி பார்த்துங்க. ஆண்டவரே, இந்த பதில் என்னால யாராலையும் பண்ண முடியாது, உம்மால மட்டும்தான்மா முடியும்னு சொல்லிட்டு அந்த உறுதியாக இருந்தா பாருங்க தாவீது வாழ்க்கையில். உங்கள் வாழ்க்கைக்குள்ள அந்த உறுதி வேணுங்க. என் வாழ்க்கையில் இது வரைக்கும் நடக்கலை அப்படின்னு சோர்ந்து போயிருக்கிறாயா? ஆண்டவங்க சொல்றாரு, தேவனே நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது, நான் அதுக்கு விடவே மாட்டேன், அவர் செய்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். தாவீது உருக்கமாக பிடிச்ச பாத்துல ஆண்டவர் அவர் தாவீதுக்கு ரட்சிப்பை கொடுத்தார். ரட்சிப்பு என்றால் விடுதலை. விடுதலை விடாத இருக்கிற காலத்தை காத்த விடுதலை கொடுத்தாராம். தேவனையை நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது, அவராலே என் ரட்சிப்பு வரும். வேற ஆள் ரட்சிப்பு கிடையாதுங்க, வேற ஆள் விடுதலை கிடையாது, வேற ஆள் எந்த காரியம் நடக்காது. ஏசு கிட்ட மட்டும்தாங்க இந்த அற்புதம் அடையாளங்கள் எல்லாம் நடக்கும். பதில் உடனடியாக பதில் நாங்கள் தான் கொடுக்குறோன்னு எல்லாம் ஏமாத்துறோம். தாயாக இருக்கட்டும், தகப்பனாக இருக்கட்டும், சகோதரனாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும்
அவங்க தவறி விடுவார்கள். ஆனால் இயேசு தவறுவதே இல்லை. அவர் சொன்னார், செய்யாமல் போவாரோ? செய்யாத இருக்க மாட்டாருங்க. நிச்சயமாக நமக்கு செய்வார். அவர் செய்ய தான் இந்த பூலோகத்தில் வந்தார். நம் பாவங்களை, சாவங்களை, அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நம்ம ஆசீர்வதிக்க வேண்டியது அவர் திட்டம். அந்த திட்டம் தான் சொல்கிறாரு. இவ்வளோ நாள் காத்துங்கிறியா மகனே மகளே, என்ன பண்ண போகிறோம்? உனக்கு பதில் செய்ய போகிறேன், உனக்கு பதில் செய்ய போகிறோம். அடுத்தபடியாக இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 37, 39 37, 39 சொல்றாரு பாருங்க. அந்த வசனத்தை கூர்ந்து பாருங்க. நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவருக்கு அடக்கலாம். பாருங்க, நம்ம இங்கே வரலாம், நீதியாக நீ ஜெபம் பண்ணிக்கலாம், நீதியாக ஆலயத்துக்கு போகலாம், நீதியாக நடக்கலாம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் நடக்கலன்னு சோர்ந்து போயிருக்கலாம். தாவீதுடைய வாயில அப்படி நெருக்கம் தாங்க. ஆண்டவர் உறுதியாக பற்றி வரும்போது நெருக்கம் வரும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும். அந்த இடத்துல கூட ஆண்டவர் உத்தமனாக இருக்கும்போது அதான் அங்கே சொல்லப்படுற வாசை, நீதிமான்களுடைய ரட்சிப்பு, நீதியா இயேசுவே என்று உறுதியாக பெற்றுக் கொடுக்குற உங்களுடைய வாழ்க்கையில் போராட்டம் வரும், பிரச்சனை வரும், எல்லா காலத்தும் நன்மை பெற முடியாத அளவுக்கு தடைகள் வரும். நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் தாங்க வரும். இக்கட்டு காலம் வரும்போது அவரே அவருக்கு அடக்கலாம். பயப்படாதீங்க. அவர் இக்கிட்டு வரும், ஐயோ இப்படி வந்துச்சேன்னு பயப்படாதீங்க. அவர் அடக்கலமாக வந்து நிற்பார். ஏன்னா உன்னை விடுவிக்க போகிறார், உனக்கு கொடுக்குற ஆசிரியத்தை கொடுக்க போகிறோன்னு சொல்லிட்டார். பதில் கிடைக்க போகுதுன்றார். எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும், எல்லாத்துக்கும் பதில் உண்டுங்க. ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு தீர்வு உண்டு. உங்கள் வாழ்க்கையில் எது சோர்ந்த நிலைமையில் இருக்கிறீங்களோ அது பதில் கிடைக்க போகிறது. அதுக்காக தான் ஆண்டவர் நாளில் பேசி கொண்டிருக்கிறார். எல்லாத்துக்கும் பதில் செய்கிற தேவன் இயேசு. நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்களுக்கு அடக்கலாம். இக்கட்டு வந்துச்சுனாலும் பயப்படாதுங்க. நீ இயேசுவை நீ பற்றி கொண்டிருக்கிற, இயேசு ராஜாவை நீ பற்றி கொண்டிருக்கிறதுனால அவரே உனக்கு அடக்கலமாய், அவரே உனக்கு கேடகமாய், அவரே உனக்கு கோட்டையாய் வந்து உங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணி உங்களை எத்தனை நினைக்க போகிறாராம், விடுவிக்க போகிறாங்க, உங்களுக்கு காண்பிக்க போகிறார் ஆசீர்வாதத்தை. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னும் இன்னொரு வசனத்தை நம்ம காணி நடந்து போகலாம். சங்கீதம் 121:2 சொல்லப்படுகிறது. 121:2 எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். பாருங்க, அவர் ஒத்தாசை வந்தால் கண்களை யார் எடுக்கிறாரோ அவர் நேரம் எடுக்கிறாராம். இந்த 2ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர்லேருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எல்லா ஒத்தாசையும் இருந்தால் போயிடும். நமக்கு எல்லாம் ஒத்தாசை பண்ணுற வருவாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் ஏசு கொடுக்குற ஒத்தாசை கடைசி வரைக்கும் நிற்கும். தாவீது வாழ்க்கை அப்படி தான். எல்லாம் இக்கட்டு, எல்லாம் போராட்டம், யாராவது கொடுத்தாங்க உதவி செய்யணும் வந்தாங்க, பழத்தை தள்ளிட்டாங்க. ஆனால் தூக்கி விட ஒருவரும் இல்லை. ஆனால் ஏசு தூதர்கள் எனக்கு தூக்கி விட்டார். அப்போ பாருங்க எப்படியாப்பட்ட சூழ்நிலை பாருங்க. ஆடு மேய்த்தன காடு வனாந்தர தெரிந்த தாவீது ராஜாவாக மாற்றினார். ராஜாவை மாற்றினாங்க. வானத்தையும் பூமி உண்டாக்கின இயேசு தாங்க. அவர்கிட்ட தாங்க ஆசீர்வாதம். அவர் தாங்க நமக்கு கொடுக்கணும். நம்ம எங்கெங்கே தேடுறோம் ஆசீர்வாதத்தை. எங்கள் அப்பா கிட்ட நான் நல்ல வேலை செஞ்சேன், எங்கள் அப்பா ஆசீர்வாதம் கொடுப்பாரு, எங்கள் அம்மா கொடுப்பாங்க, இதெல்லாம் நல்லது தான். அதை காட்டிலும் தேவனிடத்தில் பற்றுதலாக இருப்பது நலம். இயேசுக்கிட்ட யாரெல்லாம் உண்மை உத்தமாக நடக்குதுங்களோ உங்களுக்கு இந்த காரியம் செய்ய போகிறோன்றார். வானத்தின் பூமியை உண்டாக்கின கர்த்தர்களுக்கு எனக்கு ஒத்தாசை வரும்பா. ஏன்னா யார் ஒத்தாசை நாடி வாழலை அப்படின்னு தாவீது உருக்கமாக சொல்கிறது போல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் குறித்த காலத்தில் தரிசனம் என்ன வைக்கப்பட்டுகிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. தாமதித்தாலும் அதற்காக காத்துரு, நிச்சயமாய் வரும். நீ எதிர்பார்க்க நிச்சயமாக வரணும். தாவீதை போல காத்திருக்கணும். நீங்களும் காத்துருங்க. நடக்கலைன்னு வந்து சோர்ந்து போகாதீங்க. 2025 முடிஞ்சு போகுது. 5 மாதம் கடந்துச்சு, என் வாழ்க்கையில் எதுவும் நடக்கலை அப்படின்ட்டு சோர்ந்து போயிருக்கா, பயப்படாதீங்க. இயேசு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நான் குறித்த காலம் இருக்க உங்களுக்கு தரிசனம் வச்சுக்கிறேன் மகனே, அதை நிறைவேற்ற போகிறேன். அதுக்காக தான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அடுத்தபடியாக நீதிமொழிகள் 22:4 வாசிப்போம். தாழ்மைக்கும் கர்த்தருக்கும் பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். பாருங்க, முதலாவது என்ன பண்ணா, எதை நினைச்சாங்க இல்லையா, தாழ்மைப்பட வேண்டும். தாழ்மைக்கும் கர்த்தருக்கும் பயப்படுதல். தாழ்மைப்படணும், கர்த்தருக்கு பயப்படணும். இது தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை கேட்கிற நம்ம வாழ்க்கையில் நம்ம சீர்கேடான வகையில் நடக்கக்கூடாது என்று நம்ம முதலாவது சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்போதான் ஐஸ்வர்யம், கனம், மகிமை, ஜீவன் எல்லாமே நமக்கு கொடுக்காது.
எல்லாம் பண்ணிட்டு இயேசு நம்ம ஆராதிக்காத, இயேசு துதிக்காத, இயேசு ஏற்றுக்கொள்ளாத இருந்தா நம்ம வாழ்க்கை எப்படிங்க சிறப்போம்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருக்கு ஒத்தாசை வரும்னு சொல்றாரு. அவருக்கு தாங்க ஒத்தாசை, அவர் தான் ஆதரவு. இங்கே என்ன சொல்றாரு? தாழ்மைக்கும் கர்த்தருக்கும் பயப்படுதலுக்கும் வரும் பலன் என்னன்னு சொன்னா ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். ஐஸ்வர்யம் உங்கள்கிட்ட தனால் தேடி வரும். அவரை காத்திருக்கும் போது ராஜாவாக தானே மாற்றிட்டாங்க. ஆடு தானே பேசியிருந்தார் ராஜா தாவீது. ஒரு சர்வசாதாரண மனுஷன் தானே. அவரை ராஜாவை மாற்றலையா? அவங்கள மாற்ற மாட்டாரா? நிச்சயமாக மாற்றுவார். ஏன்னு சொன்னால் அவருக்கு பயப்படும் போது, அவரை பற்றி கொள்ளும் போது, அவரோட உண்மை நீங்கள் இருக்கும்போது நிச்சயமாக அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்று அனுபவிப்பீர்கள். இந்த 5ஆம் மாதத்தில் இந்த 4ஆம் தேதியில் நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு பேசிக் கொள்கிறார். சோர்ந்த நிலைமையில் இருக்காதீங்க. கர்த்தருக்காக காத்திருங்கள். கழுகை போல செட்டைகளை உரைத்து உயரே பரப்பீர்கள். ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அடுத்தபடியாக நீதிமொழிகள் 21:31. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். பாருங்க, நம்ம எந்த பாருங்க, குதிரை ஒரு இது ஓடத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. ஆயத்த நாள் குதிரை யுத்தத்துக்கு ஆயத்தமாக ரெடி ஆயிடுச்சு. ஓடணும், ஜெயம் கிடைக்கணும். ஏன் குதிரை கிட்ட தான் ஜெயம் ஓடும். குதிரை கிட்ட தான் ஜெயம், வெற்றி. எந்த கட்டி வச்சிருப்பாங்க, கடவுள் கட்டியே வச்சிருப்பாங்க. எந்த குதிரை முடியாது அது வெற்றி கிடைக்கும். அப்படி ஓடிக்கலாம். நம்ம வாழ்க்கையில் வெற்றி வாழ்க்கைக்காக ஓடி போய் காத்துனுக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? யுத்தத்துக்கு ரெடியாக இருக்கிறோம். ஆசீர்வாதம் எப்போ கிடைக்கும், எப்போ வரப்போகுது, அதில் யுத்தத்துக்கு ரெடியாகிற சேனைகளை போல நம்ம காத்து கொடுக்குறோம். என் வாழ்க்கையில் வெளியே நடக்கலை, பிரச்சனை இருக்குது, யுத்த சேனைகளை நிற்கிறோம்ல. நம்ம ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்றாரு, ஜெயமோ கர்த்தரால் வரப்போகுது. இந்த வார்த்தைக்கு உங்கள் குடும்பத்தில் ஜெயம் வரப்போதான். கர்த்தரால் தான் வரும், என்னால் முடியாது. ஆனால் ஆண்டவர் இந்த வார்த்தை பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் இது கேட்குற, உங்கள் வசனத்தையும் இது கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரிகளே, உங்கள் குடும்பத்தில் யுத்தத்துக்கு ஆயத்தமாக இருக்கிற காரியங்கள், யுத்தத்தை போல எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிற காரியங்கள் எப்போ விலகும், ஆனால் நான் எப்போ ஜெயம் பெற போகிறேன்னு சொன்னால் அதான் சொல்கிறார், குதிரை யுத்தத்துக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இதனால் காத்திருந்த வாழ்க்கைக்கு ஜெய வாழ்க்கை கர்த்தருக்கு இந்த வசனம் மூலிமா எங்களோடு பேசுகிறார். ஜெயம் வரப்போகிறது. எல்லாத்துக்கும் பதிலுங்க, பதில் இல்லாமல் இருக்காது. ஆரம்பம்னு ஒன்றா முடிவுன்னு ஒன்று இருக்கும். இந்நாள் காத்திருந்தீங்க, ஏசப்பா உங்களை அற்புதமாக நடத்த போகிறாங்க, உங்களை அதிசயமாக நடத்த போகிறாங்க. அடுத்தபடியாக பாருங்கள், ஜெயம் எங்கிருந்து வந்து கர்த்தருக்கு தான் வரணும். நம்ம வாழ்க்கையில் அநேக ஜெயத்தை பார்த்துக்கலாம், அநேக பாதத்தில் விட்டு போயிருக்கலாம். ஆனால் இயேசு சொல்கிறாரு, நீங்கள் ஜெயமையாக்க வேணும்னு சொன்னால் காத்திருக்க வேண்டும். ஜெய வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை மாறணும்னா நீங்கள் அதுக்காக இயேசுக்காக காத்திருக்க வேண்டும். இயேசப்பா இந்நாள் வரைக்கும் நடத்தினீங்கப்பா, இனிமேல் நடத்துங்கப்பா, மாலை ஆகாதது ஒன்றும் இல்லை ஐயா சொன்னேன். எல்லாத்துக்கும் பதில் வரும். என்னன்னு எனக்கு பதில் வரும்னு சொன்னேன். ஒரு 4 வசனத்தை நான் 4 வார்த்தையை சொல்கிறேன். முதலாவது ரட்சிப்பு வருமா? ரட்சிப்பு நான் இயேசு ஏற்றுக்கொள்ளும். ரட்சிப்பு அப்படின்னா விடுதலை. அந்த விடுதலை முதல்ல பெற்றுக்கொள்ள வேண்டும். 2வதாக நீதிமானுடைய ரட்சிப்பு வரும். நீதிமானுக்கு ரட்சிப்பு வரும். நம்ம நீதியாக நினச்சா தன்னாக ரட்சிப்பு இயேசப்பா கொடுத்துருவார். முதல்ல என்ன சொன்னா, ரட்சிப்புனா விடுதலை வேணும். முதல்ல நம்ம எதில் பாவத்திலையும் சாபத்திலையும் அக்கிரமத்திலும் முதல்ல விடுதலை வேணும்னு சொன்னால் இயேசுக்கிட்ட வந்தால் ரட்சிப்பு, விடுதலை. அது வந்த உடனே நீதிமானா நம்மளை மாற்றிடுவார். நீதிமான ரட்சிப்பு வரும். உடனே என்ன பண்ண, நம்ம நீதிமானுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருவார். 2வதாக 3வது நாம் நம்புகிறது அவரால் வரும். அதன் பிறகு நம்ம என்ன நம்புறோமா, அவர்கிட்ட பொக்கிஷம் வந்துக்கிட்டே இருக்குங்க. அன்பு சகோதரர், இந்த வார்த்தைக்கு கூந்துக்குன்னா பொக்கிஷம் மாதிரி வந்துன்னு இருக்கோம். அடுத்தபடியாக ஒத்தாசை வரும். நாம் நம்புகிறது அவரால் தான் வரும். அடுத்தபடியாக ஒத்தாசை வரும். என்ன கேட்குற அந்த ஒத்தாசை, ஐஸ்வர்யம் வரும், ஜெபமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த எல்லா காத்துக்கும் நம்ம தாழ்மைப்பட வேண்டும். முதலாவது நம்ம காத்திருக்க வேண்டும். யாரெல்லாம் காத்திருக்க எல்லாத்துக்கும் பதில் கிடைக்குன்னு சொன்னால் ஆபத்துக்கு, அதான் ஆபாக்குக்குள்ள 2:3 சொல்லப்படுது, குறித்த காலம் வரைக்கும் காத்திருக்கும் போது குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்குது, முடிவிலே விளங்கும், அது பொய் சொல்லாது, தாமதித்தாலும் அதற்காக காத்திரு, நிச்சயமாய் வரும் அப்படின்னு சொன்னது போல உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாய் பதில் ஜெய வாழ்க்கையாக கர்த்தர் மாற்றப் போகிறார். இந்த நாளிலே இந்த வசனத்தை இந்த வீடியோவை பார்த்துக் கொள்கிற அன்பு சகோதரிகளே, முதலாவது உங்களுக்கு ரட்சிப்பு என்றால் விடுதலை நாயகனாக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். 2வதாக நீதிமானுக்கு ரட்சிப்பு வரும். உங்களை ரட்சிப்பு விடுதலை ஆனவுடனே உங்களை நீதிமான் என்று பட்டம் கொடுக்கிறார். 3வதாக நீ நம்புகிறது அவராலே வரும். ஆனாலும் ஒத்தாசையும் வரும். அதுக்கு முன்னால் உங்களுக்கு சப்போர்ட் நிறைய வரும், ஐஸ்வர்யம் வரும்,
ஜெயமோ கத்தரால் வரும். உங்கள் ஜெய வாக்கிய பெற போகிறீங்க. இந்த நாளில் எல்லாத்துக்கும் பதில் கிடைச்சி விட்டது. நீங்கள் பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இந்த சிட்டு செய்தியாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த நாளில் முதலாவது இந்த ஒரு குட்டி செய்தியாக உங்களை பகிர்ந்து கொள்ள கிருபை செய்தார். உங்களுக்கு சோத்திரம். இந்த வார்த்தைக்காக ஒரு சிறு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம், கடந்து போவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய சமூகத்தில் ஒரு தகப்பனே, இந்த நாளிலே ஆண்டவரே இந்த வீடியோ மூலியமாய் அப்பா இந்த ஒரு சின்ன ஒரு குட்டி கத்தாவே செய்தியை கத்தனை பேசுபடியாக எங்களுக்கு கிருபை தந்து நமக்கு சோத்திரம். ஆண்டவரே இந்த நாளிலே கேட்குற இந்த பிள்ளைகள் மத்தியில் இவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும். அப்பா விடாய்த்து போயிருக்கிறார்கள், ஆனாலும் கர்த்தாவே சோர்ந்து நடந்திருக்கிறார்கள். ஆலயத்து போகிறேன் வாழ்க்கையில் இதுவரையும் நடக்கவில்லை என்று இருக்கிற பிள்ளைகள் மத்தியில் ஏசப்பா இந்த வார்த்தை புறப்பட்டு போகட்டும். அவருடைய இருதயங்களை கர்த்தர் சிறப்படுத்தட்டும் ஐயா. ஆண்டவரே எங்களிடத்தில் ஒன்றில்லை ஐயா, நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஜெயம் கொடுக்கிறவர் கிறிஸ்து நீர் ஒருவர் மாத்திரம். ஆண்டவரே விடாயத்து நடந்திருக்கிற ஆபாக்குக்குள் சொந்த போல குறித்த காலத்தில் தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டுகிறது. முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. அதற்காக காத்திரு, தாமதித்தாலும் தடைப்படுதுன்னு சொன்ன ஐயா. எங்கள் வாழ்க்கையில் எத்தனை தடையாக இருக்கிறதோ, எத்தனை போராட்டங்கள் எனக்கு தெரியாது ஐயா. இந்த வார்த்தை புறப்பட்டு போகட்டும், தடைகளை உடைக்கட்டும், ஆசீர்வாதத்துக்குள்ளே நடத்தட்டும் ஐயா. அப்பா எல்லா ஆசீர்வாதமும் அனுபவித்து இவங்க கத்தாவே மென்மேலும் உயர இந்த வீடியோ பார்க்குற குடும்பங்களை நீ ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கத்தா இந்த வீடியோவை பார்க்குறார்கள், ஆனால் கேட்கிறார்கள் வாழ்க்கையில் நடக்கவில்லை என்று விடாய்த்து போயிருக்கிறார்கள், சோர்ந்து போயிருக்கிறார்கள். ஆனாலும் கத்த சொல்கிற முடிவிலே விளங்குகிறார். அது பொய் சொல்லாது, நிச்சயமாய் வரும். இந்த வார்த்தை கேட்குற அன்பு சகோதரியே நிச்சயமாய் வரும் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். பயப்படாதீங்க, எந்த காலத்தில் கலங்காதீங்க, திகழாதுங்க. நீங்கள் கழுகுகளை போல செட்டைகளை உயிரை பறக்க போகிறீர்கள். கர்த்தர் உங்களோடு இந்த ஜெய வாழ்க்கையை மாற்றப் போகிறார். எல்லாத்துக்கும் பதில் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் ஜெபிங்கள், ஆண்டவரை நோக்கி பாருங்கள், பிரகாசம் அடையுங்கள். இயேசு குடும்பங்களையும் உங்களையும் ஆசீர்வதித்து மேல்மேலும் உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.